ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றி ஆன்மீக ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 2025 ஆண்டில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் 12ஆம் தேதி ஒரு சூறாவளி நாளாக வருது. ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தையுடைய கடைசி 30ஆம் நாள். அதே போல் கிழமை அன்று புதன்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாளாக வருது அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த நாள் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் தையில் வரக்கூடிய பௌர்ணமி அதிக சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லலாம். தை பௌர்ணமியில் நாம் பண்ணக்கூடிய சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பயங்கரமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிரொலியாகும். காரணம் என்னன்னா கிரகநிலைகள் தான். ஸோ கிரகநிலைகள் இந்த தை பௌர்ணமியில் அமைஞ்சதோட அடிப்படையில் நம்ம ராசிக்கு பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கும் வெற்றியானது கிடைக்கும். ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், பாதகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆபத்து தான் நமக்கு அமையும். ஸோ இந்த தை பௌர்ணமியில் என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு, அதனோட அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூறாவளி பௌர்ணமி கடவுள் முன்னாடி கத்துனாலும் உங்களுக்கு விதி என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதுதான் உங்களுடைய ஃபைனல் முடிவு என்று கிரகநிலைகளோட அடிப்படையில் தை பௌர்ணமிக்கு பிறகு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்ன நடக்கும் என்பதை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் தை பௌர்ணமியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது. அது என்ன பரிகாரம், அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்ன பரிகாரம், அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோவை விருச்சிக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க. ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தை பௌர்ணமியிலிருந்து அனைத்து விஷயங்கள்லையும் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கணும். எது செய்கிறதாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எது பண்ணாலும் உங்களுக்கு ஜெயிக்க முடியாது. நீங்கள் இப்போ ஒரு சின்னதாக வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்டோடு செய்தால் தான் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வெற்றியாகும். ஸோ பல்துறை வல்லுநர்களாக நீங்கள் செயல்படுவதற்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த எச்சரிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா சிறப்பு பலன்களாக உங்களுக்கு இந்த பலன்கள்லாம் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைபேசியில் பேசிய புது ஆர்டர்கள் எடுத்து அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட இலக்கினை எட்டுவீங்க. ஆக்சுவலி இந்த இலக்கு ரொம்ப நாளாக நீங்கள் எட்டணும்னு நினச்சது இது வரைக்கும் எட்ட முயற்சி செய்து எட்டாமல் போனிருக்கோம். அப்படி போன எல்லாமே இனி எட்டுற மாதிரி உங்களுக்கு அமைய போகுது. இந்த அமைப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய முக்கிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு உத்தியோகத்தில் கிடைத்து உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தானது கிடைக்கும். அந்த மாதிரியான அதிசயம் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் நடக்க போகுது. ஆக்சுவலி இந்த மாதிரி பல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும்போது பணப்புழக்கம் மிகுதியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பணப்புழக்கம் மிகுதியாக இருந்தால் உத்தியோகத்தில் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட சூப்பரான ஒரு பலன்கள். அதுக்கப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க இந்த தை பௌர்ணமியில் வாங்கிய கடனை வட்டியோடு அடைத்து விடுவீங்க. அப்போனா வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொள்ள லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் நிறைய லாபம் கிடைத்து வாங்கிய கடனை வட்டியோடு அடைத்து விடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நாணயத்தால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிறைய வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள்லாம் பெறுவீங்க.
அப்புறம் நிறைய உங்களுக்குன்னு வங்கியில் கடன்லாம் வந்து இருந்ததில் அந்த கடன் எல்லாமே அடைத்து வியாபாரத்தில் நிறைய லாபத்தை சேமிக்க தொடங்குவீங்க. இந்த மாதிரியான அதிசயம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு நடக்க போகுது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க வியாபாரத்தில் ரொம்ப தைரியமாக இனிமேல் தைரியமான முடிவுகள் எடுத்து செயல்படலாம். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா உடனே முடிவெடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் விருச்சிக ராசிக்காரங்க இருப்பீங்கள்ல, உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்தில் வந்து கவனமாக இருக்கணுமா. அப்புறம் உங்கள் கணவர் இருக்காங்கல்ல, கணவர் அவங்க கிட்ட ஆத்திரப்படக்கூடாதா. ஆத்திரப்பட்டால் அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியுமா. அதனோடு கணவரோடு ஆத்திரப்படாமல் இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி நீங்கள் கணவரோடு மட்டும் இல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் இவங்கக்கிட்டையும் நீங்கள் ஆத்திரப்படாமல் பொறுமையை கையாள்வது உங்களுக்கு நன்மை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பொறுமையை கையாள்வது உங்கள் ராசிக்கு நல்லது என்பதை புரிந்துக்குங்க. இது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி கலையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கலைஞரில் நிறைய மாற்றம் வரும். என்ன மாற்றம் வரும்னா முன்பணம் வாங்கிவிட்டு பின்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அது மாதிரியான விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முன்பணம் வாங்கிட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீங்கள, அப்போ நல்லா படித்து பார்த்து கையெழுத்திடுங்க. என்ன போட்டிருக்கு ஏது போட்டிருக்கு அது நம்மளால் பண்ண முடியுமா, அந்த டைம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பாருங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த எச்சரிக்கையோடு செயல்படணும் என்று உங்களுக்கு கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனுக்கேற்ப செயல்படுங்க. இந்த கண்டிஷனை மீறி செயல்பட்டிங்கன்னா சில விஷயங்களை லாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் லாக் ஆகாமல் இருக்க நான் சொன்னது போல் நீங்கள் கையெழுத்திடும்போது மட்டும் பார்த்து கையெழுத்திடுங்க, மற்றபடி ஓகே தான். அப்புறம் ஃபைனலாக விருச்சிக ராசிக்காரங்க மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி மாணவ மாணவிகளாக இருக்கிறவங்க நடனக்கலை மற்றும் கணினியில் அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டணும். இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா இதில் உங்களுக்கு சாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கென்று சிறப்பு வகுப்புகள் இருந்ததுன்னா அதில் சேர்ந்து கொள்ளுங்க. கல்வியில் சுற்றுலா செல்வது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா செஞ்சு பாருங்கள். உடல் நலத்தில் அசதி வந்து போகும். அதனால் அதுக்கெல்லாம் வந்து பயப்பட்டுட்டு கல்வி சுற்றுலாலாம் செல்லாமல் இருக்காதீங்க. கல்வி சுற்றுலாலாம் சென்று கல்வி சுற்றுலாலாம் நல்லா பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சிக ராசிக்காரங்க மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மொத்தமாக வந்து இந்த தை பௌர்ணமியில் கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு இந்த தை பௌர்ணமியில் என்ன நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா பண கஷ்டம் கடன் பிரச்சனை காணாமல் போகும். அப்படி காணாமல் போக என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான் தை பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் சில குறிப்பிட்ட பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டால் பலவிதமான கஷ்டங்கள் தீரும். வழக்கமாக வீட்டில் விளக்கேற்றும் போது நமக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதற்குரிய பொருளை வாங்கி பூஜையில் வைத்து வழிபட்டால் அந்த பிரச்சனை தீரும், தெய்வீக அருள் கிடைக்கும். இதே தை பௌர்ணமியில் பண்ணும்போது அதிக சிறப்பு நமக்கு பெற முடியும். அனைத்து பௌர்ணமிகளும் விசேஷமான தெய்வீக சக்தி நிறைந்த நாள் என்றாலும் தை, சித்திரை, ஐப்பசி, கார்த்திகை உள்ளிட்ட ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது. அதுலேயும் தை பௌர்ணமியில் ரொம்ப சிறப்பு அதிகம். ஸோ இந்த தை பௌர்ணமி நாளில் ஃபஸ்ட்டு வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் செவ்வாழைப்பழம். இது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருள். இதை வாங்கி வீட்டில் வைத்திங்கன்னா பணப்பிரச்சனை உடனே உங்களுக்கு தீரும். அடுத்ததாக இந்த நாளில் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய மற்றொரு பொருள் சோம்பு இல்லைனா பெருஞ்சீரகம். இது பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க சிறிதளவு இதை வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டிங்கன்னா உங்களுடைய பணம் கடன் எல்லாமே வந்து உடனே தீரும். ஸோ இந்த ரெண்டு பொருளையும் நீங்கள் வாங்கி வைத்தீங்கன்னா நல்லது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன். சொன்னதை வந்து தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
நான் திரும்பவும் சொல்கிறேன், வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அதாவது நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.